இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல இந்த வீட்ல ஒரு போரே நடக்கணும்னோ இங்க பிரச்சனைய உருவாக்கணுங்கிறதெல்லாம் என்னோட நோக்கமே இல்ல. அவர் என்னை விட்டு பிரியற அந்த ஒவ்வொரு நிமிஷமும், மனிஷாக்கு நெருக்கமாகிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஆபத்தா மாற நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவரு மனிஷாக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாருன்னா அவர் மேல திரும்பவும் ஏதாவது ஒரு கண்டம் வர வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் சொன்னாலும் நீங்க யாரும் புரிஞ்சுக்கிற நிலைமையில கூட இல்ல. அதனாலதான் நான் உங்க முன்னாடி இப்படி பிடிவாதமா நடந்துக்கிறேன். முட்டாள்தனமா உங்க கூட இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நான் இவ்ளோ போராட வேண்டி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. What is this, aunty? அந்த லக்ஷ்மி தோத்து போயிட்டான்னு நினைச்சு, ஆனா என்ன ஆச்சு? அவ குறி வச்சு என் மேல அம்ப விட்டுட்டு இருக்கா. நேரம் பார்த்து நினைச்சது சாதிக்கிறா. ஆமா மனிஷா, நானும் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். போர்ல தோத்து போன சிப்பாய் மாதிரி நின்னுட்டு இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் புது பலத்தோட முன்னேறி போராட்டத்துக்கு தயாருங்கிற மாதிரி இருக்கா. இனிமே மித்ராக்கும் எனக்கும் நடுவுல அந்த லக்ஷ்மி இருக்க மாட்டான்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஜாக்கிரதை. பிளான் பண்றது ஈஸி, இம்ப்ளிமெண்ட் பண்றதா கஷ்டம். எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ண. நோ ப்ராப்ளம் ஆன்ட்டி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸ்லோ ஸ்லோ. இதோ பாரு, எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க உறவு, தாலிங்கிற உறவு 3 முடிச்சு பந்தம், திருமண பந்தம். கல்யாணம் ஆச்சுன்னா அது உனக்கும் தெரியும். தாலிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அந்த தாலியால உருவான பந்தத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்னு. மனிஷா, ஐயோ போ போ போ. லக்ஷ்மி, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. மனிஷா, போன வேலை முடிஞ்சுதா? இந்த மனிஷா கைய வச்சா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். அப்போ நம்ம பிளான் சக்சஸ்னு சொல்லு. எஸ், கிராண்ட் சக்சஸ். எஸ். நாளைக்கு பார்க்கலாம் உண்மையான படம் எப்படி இருக்கும்னு. வாங்க வாங்க.
மித்ராவுக்கு அடுத்த 10 மாசம் வரைக்கும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கு. எந்த நேரத்துல எந்த மாதிரி ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. இந்த தாலி எப்படி அருந்தது? அவருக்கு ஏதாவது தாலி அருந்து விழுந்ததுனால புருஷனுக்கு என்ன ஆச்சோன்ற பயத்துல ஓடி வந்து பார்க்க வந்திருக்கா. நம்ம கொடுத்த டோஸ் நல்ல வேலை செய்து போல இருக்கு. யூர் ரைட் மனிஷா. நிரந்தரமா பிரிஞ்சு போகணும்னு நினைச்ச பிறகு இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. அவருக்கு எதுவும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இப்போ இவ்வளவு ஒரு வழி பண்ணலாம். என்ன லக்ஷ்மி, அறுந்து போன தாலிய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க போல? கழுத்துல தாலியாவே ஒழுங்கா பாத்துக்க முடியல, இதுல புருஷனை எப்படி பாத்துக்க போற ஆண்டி? அதனால தானே விட்டு பிரியலான்னு முடிவு எடுத்திருக்கா. அது சரி லக்ஷ்மி, உனக்கு மித்ரா ரூம்ல என்ன வேலை? அவன்கிட்ட நீ எதுக்காக வந்த? இந்த கேள்வி கேக்குற உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு? அரவிந்த் அக்கா சொன்ன விஷயத்த மறந்துட்டியா? இந்த 6 மாசம் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மித்ரா ரூம்குள்ள போற அதிகாரம் உனக்கு கிடையாது. இங்க பாருங்க சின்னத்த, என் மாமியார் சொன்னதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அவரை விட்டு தூரமா பிரிஞ்சிருக்கேன். உண்மைய சொல்லணும்னா என்ன தடுக்கிற உரிமை, தடுக்கிற அதிகாரம் இந்த வீட்ல யாருக்குமே இல்ல. நான் முடிவெடுத்திருக்கிறதுனால தான் நான் அவரோட ரூம்குள்ள போகல. நான் உள்ள போகலன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க கிழிச்சிருக்க கோட்டுக்கு நான் அப்படியே இந்த பக்கம் நின்னுடுவேன் இல்ல. நீங்க செவரு கட்டினா அதை தாண்டி என்னால போக முடியாதுன்னு ஒன்னும் இல்ல. அது பண்ணாத இது பண்ணாதன்னு நீங்க போடுற ரூல்ஸுக்கு தலையாட்டுறதுக்கு நான் தயாரா இல்ல. இனிமே எப்பவும் நான் அப்படி இருக்க மாட்டேன். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது.